ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐடிஎம் மாக் டெஸ்ட் ஆல் ட்ரேட் யூடியூப் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒர்க் ஷாப் கால்குலேஷன் சயின்ஸில் ஃபஸ்ட் இயரில் மாடியூல் 6ல் ஹீட் அண்டு டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். சரிங்களா, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹீட் அண்டு டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர். இது 6A பார்ட்டில் நம்ம கவர் பண்ணுறோம். 6A பார்ட்டில் ஒரு 23 கொஷினும், ஒரு 6B பார்ட்டில் 22 கொஷினும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒன் இயர் ட்ரேடில் இன்ஜினியரிங் ட்ரேடுக்கு மட்டும் காமன். ஃபஸ்ட்டு கொஷின், வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஹீட்? சரிங்களா, அதாவது என்ன கேட்டிருக்காங்க, ஹீட் வெப்பம். சரிங்களா, வெப்பத்தினுடைய எஸ்ஐ யூனிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. வெப்பத்துடைய எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூல். சரிங்களா, வெப்பத்துடைய எஸ்ஐ யூனிட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜூல் தான். ஜூல் தான் நம்மளுக்கு எஸ்ஐ யூனிட்டில் வெப்பத்துக்கு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ஹீட்னா வெப்பம்ன்ற அர்த்தம். நெக்ஸ்ட்டு கொஷின், which refer the temperature. டெம்பரேச்சர்னால் வெப்பநிலை சொல்லுவோம். சரிங்களா, வெப்பநிலைன்னு சொல்லுவோம். வெப்பநிலையை கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் எது ரெஃபர் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. பி தான் ஆன்சர். சரிங்களா, பி என்ன சொல்ல வராங்கன்னா, இட் டெல்ஸ் த ஸ்டேட் ஆஃப் ஹீட். சரிங்களா, அதாவது ஒரு பொருள் எந்த அளவு ஹீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, இப்போ நம்ம கூட பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை, இவருக்கு எவ்வளோ டிகிரி செல்சியஸ் வந்து ஜுரம் அடிக்குது அப்படின்னு ஃபீவர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸில் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ அதனுடைய டெம்பரேச்சர்ன்றது வெப்பத்தோடைய குறிக்குது. சரிங்களா, வெப்பநிலையே சொல்லுது நம்மளுடைய. அப்போ டெல்ஸ் த ஸ்டேட் ஆஃப் ஹீட்டை குறிக்குது. சரிங்களா, இப்போ பி த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்டு டு மெஷூர் ஹீட்? சரிங்களா, அதாவது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி ஹீட்டை மெஷூர் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னன்னா கலோரிமீட்டர். சரிங்களா, கலோரிமீட்டர் நம்ம யூஸ் பண்ணி ஹீட்டை, சரிங்களா, ஹீட்டுனா வெப்பத்தை மெஷூர் பண்ணலாம். வெப்பநிலை கிடையாது, டெம்பரேச்சரை சொல்லலை, வெப்பம். சரிங்களா, ஹீட்டை மெஷூர் பண்ணுறதுக்கு எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கலோரிமீட்டர் யூஸ் பண்ணி தான் ஹீட்டை நம்ம மெஷூர் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெர்மாமீட்டர், பைரோமீட்டர், பாரோமீட்டர் இதெல்லாம் வந்து வெப்பநிலை டெம்பரேச்சர் மெஷூர் பண்ணுறது. சரிங்களா, கலோரிமீட்டர் மட்டும்தான் ஹீட்டை மெஷூர் பண்ணக்கூடியது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னன்னா ஏ தான் நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், 4th கொஷின், வாட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் ஹீட் ரெக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 gram ஆஃப் வாட்டர் த்ரூ 1 degree செல்சியஸ் கால்ட்? அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, 1 கிராம் வாட்டர் எடுத்து 1 degree செல்சியஸ் வெப்பநிலை உயர்த்துவதற்கு தேவையான வெப்பநிலை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கலோரி அப்படின்னு சொல்லுவோம். 1 கிராம், அதாவது 1 கிராம் வாட்டர் தண்ணி எடுத்து அது 1 சென்டிகிரேட் டிகிரிக்கு வெப்பப்படுத்துறதுக்கு தேவையானது தான் என்ன சொல்லுவோம், கலோரின்னு சொல்லுவோம். சரிங்களா, அப்போ பி தான் ஆன்சர். 5th கொஷின், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் வாட்டர்? வாட்டருடைய ஸ்பெசிபிக் ஹீட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஃபஸ்ட் வாட்டருடைய ஸ்பெசிபிக் ஹீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. சரிங்களா, வாட்டருடைய ஸ்பெசிபிக் ஹீட் எதுனா 1. நம்ம ஒரு 3 மெட்டீரியல் காட்டினா அதுக்கு நம்ம ஜென்ரலாக நமக்கு பேசிக்காக வந்து ஸ்பெசிபிக் ஹீட் இந்த பொருள் தான் கேட்குறாங்க. அந்த 4 பொருளை நம்ம செக் பண்ணணும், எந்த பொருள்னு பார்க்கும். பார்த்திங்கன்னா நீர். சரிங்களா, வெப்ப எண் கேட்டிருக்காங்களா, ஸ்பெசிபிக் ஹீட்னா வெப்ப எண் சொல்கிறாங்க. அப்போ வாட்டருடைய வெப்ப எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 1. இதுவே காப்பர் கேட்டாங்க அப்படின்னா 0.1. சரிங்களா, அயன் இரும்பு அது மாதிரி கேட்குறாங்கன்னா 0.12. அலுமினியம் அது கேட்குறாங்கன்னா 0.22 அப்படின்ற அந்த 4 மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் ஏதாவது ஒன்று தான் இந்த இதில் ஆப்ஷனில் உங்களுக்கு வரும் மேக்ஸிமம். அப்போ நமக்கு கேட்டது ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் கேட்டிருக்காங்க. அதுதான் ஆன்சர் 1 தான் நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா, அப்போ டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின்,
which type of heat is the heat observed or given of changing its physical state. அதாவது ஒரு பொருள் வந்து எந்த ஒரு ஃபிசிக்கல் ஸ்டேட்டும் நிலையும் மாறலை சரிங்களா, அதனுடைய ஃபிசிக்கல் அதாவது இயற்பியல் குணம் எதுவும் மாறாமல் இருக்கக்கூடிய அந்த வெப்பம் அதுதான் என்ன சொல்கிறாங்க, சென்சிபிள் ஹீட் அப்படின்னு சொல்ல வராங்க. விச் டைப் ஆஃப் ஹீட் இஸ் த ஹீட் அப்சர்வ்டு ஆர் கிவன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வித்தவுட் சேஞ்சிங். அதாவது எந்த ஒரு ஃபிசிக்கல் ஸ்டேட்டுமே சேஞ்ச் ஆகாமல் அந்த எடுத்துக்கூடிய வெப்பம் தான் என்ன வெப்பம்னு சொல்கிறாங்கன்னா சென்சிபிள் ஹீட் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஆன்சர் பி தான். சென்சிபிள் ஹீட்னா என்னென்னா வித்தவுட் சேஞ்சிங் ஃபிசிக்கல் ஸ்டேட். 7th question, what is the boiling point of water in Fahrenheit scale? வாட்டருடைய என்ன கேட்டிருக்காங்க, Fahrenheit ஸ்கேலில் பாயிலிங் பாயிண்ட் அதாவது கொதிநிலை. தண்ணியோட ஜென்ரலாக நமக்கு வாட்டருடைய 0 டிகிரியில் எப்படி இருக்கும், 0 டிகிரியில் வாட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு உறைஞ்சி இருக்கும், அதாவது ஃப்ரீசிங் பாயிண்டில் இருக்கும். இதுவே 100 டிகிரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் செல்சியஸில் சொல்கிறேன் சரிங்களா. செல்சியஸில் 0 டிகிரியில் செல்சியஸில் எப்படி இருக்கும், தண்ணி வந்து உறைஞ்ச நிலையில் இருக்கும். அது 100 டிகிரி செல்சியஸில் அதுதான் வந்து அதனுடைய கொதிநிலை பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபாரன்ஹீட்டில் கேட்குறாங்க சரிங்களா. பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் ஃபாரன்ஹீட் ஸ்கேல் பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம இதை தெரிஞ்சுக்குவோம். அதாவது ஐஸினுடைய உருகு நிலை அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. ஐஸ்னால் நம்ம பனிக்கட்டி சொல்லுவீங்களா, அதனுடைய உருகு நிலை பார்த்திங்கன்னா 0 டிகிரி செல்சியஸில் அது உருக ஆரம்பிச்சிடும். நீருடைய உறைநிலை சரிங்களா, வாட்டர் வந்து எப்போ வந்து உறைஞ்சி போகும் ஃப்ரீசிங் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து அது ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா. அதுக்கும் குறைவாக போக போக சரிங்களா. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, வாட்டருடைய ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் அதனுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட்டருடைய பாயிலிங் பாயிண்ட் கேட்டிருக்காங்க சரிங்களா. பாயிலிங் பாயிண்ட்னா கொதிநிலைன்னு அர்த்தம். ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் வாட்டருடைய பாயிலிங் பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் கொதிநிலை, பாயிலிங்னா கொதிநிலைன்னு அர்த்தம், 212 ஃபாரன்ஹீட் சரிங்களா. அப்போ நம்ம கொடுத்துருக்க 4 ஸ்கேல் ரீடிங் இருக்குது. அதில் வாட்டருடைய உறைநிலைனா அதாவது ஃப்ரீசிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது சொல்லணும், கொதிநிலை பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னா இது எடுத்துக்கணும். அப்போ அந்த லிஸ்ட்டில் 4 ஆப்ஷனில் நம்ம இதில் செக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம செக் பண்ணுறது அதே மாதிரி சரிங்களா. அப்போ கொதிநிலைக்கு செக் பண்ணுறோம். அப்போ 212 ஃபாரன்ஹீட் சரிங்களா. அப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் பார்த்திங்கன்னா 212 தான் ஆன்சர் ஃபாரன்ஹீட். அந்த டேபிளர் காலத்தை நீங்கள் கொஞ்சம் படித்து ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுலேருந்து ஒரு கொஷினாச்சும் கம்பல்சரி வந்துக்கிட்டே இருக்கும். வாட் இஸ் த ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் கெல்வின் ஸ்கேல் சரிங்களா. வந்து பாருங்கள், நெக்ஸ்ட் கொஷின் கூட வந்திருக்கு. கெல்வின் ஸ்கேலில் ஃப்ரீசிங் பாயிண்ட் உறைநிலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கெல்வின் ஸ்கேலில் உறைநிலை எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெல்வின் ஸ்கேலே எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 273 சென்டிகிரேட் அதாவது கெல்வின்லேருந்து 373 கெல்வின் சரிங்களா. இப்போ 273ன்றது ஃப்ரீசிங் பாயிண்ட்டு, 373ன்றது பாயிலிங் பாயிண்ட்டு சரிங்களா. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 273. வாங்க நம்ம அந்த ரீடிங்கில் போயிட்டு இதுதானான்னு செக் பண்ணிக்கலாம். கெல்வின் ஸ்கேலில் நமக்குடைய என்ன கொடுத்துருக்காங்க, 273 கே தான் நமக்கு வாட்டருடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் சரிங்களா. 273 கெல்வின் தான் நம்மளுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட். 273 தான் நம்மளுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட். டி தான் நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், கன்வெர்ட் 45 சென்டிகிரேட் இன்ட்டு ஃபாரன்ஹீட். அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா நமக்கு 45 சென்டிகிரேடை வந்து ஃபாரன்ஹீட்டுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பேசிக்ஸ் ஃபார்முலா இந்த ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் டாப்பிக்கில் பார்த்துட்டா நமக்கு எல்லாம் இந்த ஒரு 4 ஃபார்முலா இருக்குது. அதை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எல்லா சம்முமே நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். வாங்க ஃபார்முலா பார்க்கலாம். இப்போ பேசிக் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஹீட் அண்ட் டெம்பரேச்சரில் நம்ம கொஞ்சம் ஒரு 5 பேசிக் ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம்.
பார்த்திங்கன்னா யூனிட் ஹீட் சரிங்களா, வெப்பத்தினுடைய அலகு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜூல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. அது ஒன்று ஞாபகம் வச்சுங்க. வெப்பத்தினுடைய அலகு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜூல். வெப்பத்துக்கு மட்டும் ஜூல் கிடையாது சரிங்களா, வேலையின் அலகும் ஜூல், ஆற்றலின் அலகு கூட ஜூல் தான் நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. அப்போ 3 அளவுக்கு மெயினாக நம்ம என்னென்ன ஜூல் வரும் பார்த்திங்கன்னா, ஆற்றலின் அலகு ஜூல், வெப்பத்தின் அலகு ஜூல் சரிங்களா, வேலையின் அலகும் ஜூல் அப்படின்னு தான் படிச்சிருப்போம் சரிங்களா. அப்போ நம்ம 3 விஷயத்துக்கு ஜூல் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கலோரி, ஒரு கலோரி ஈக்குவல் எத்தனை ஜூல் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 4.2, அப்படி இல்லைன்னா 4.187 அப்படி இருந்தாலும் ஓகே தான் சரிங்களா. 4.187 இருந்தாலும் ரைட்டு தான், இல்லை 4.2 நம்ம டைரெக்டாக அப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஒரு கலோரி ஈக்குவல் 4.2 ஜூல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ரீடிங் ஒரு சமூக கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அதாவது செல்சியஸில் கொடுத்து ஃபேரன்ஹீட் என்ன அப்படின்னு கேட்டாலும், ஃபேரன்ஹீட்டில் கொடுத்துட்டு கெல்வின் கேட்டாலும், ரூமர் கேட்டாலும் சரிங்களா. அப்போ 4 இதில் நமக்கு எது கேட்டாலும் நமக்கு இதுதான் பேசிக் சரிங்களா. இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சம்மை ஈஸியாகவே நீங்கள் சால்வ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற இந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டாலும் சரி சரிங்களா, உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா இது எடுத்துக்கினாலும் சரி. அது இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே இருக்கிற ஃபார்முலாவுக்கும் மேலே இருக்கிற ஃபார்முலாவுக்கும் ரெண்டும் சேம் தான். மேலே 100 இருக்குது, 180, 200, 80ன்னு இருக்குங்களே, அதில் காமனாக வந்து 20 வெளியே எடுத்துட்டாங்க சரிங்களா. 20 எடுத்துட்டாங்க. அப்போ 20 டிவைட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எல்லாமே போயிடும் சரிங்களா. அப்போ உங்களுக்கு 5954 அப்படின்னு வரும். அப்போ நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ நீங்கள் இந்த 2 ஃபார்முலாவில் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டாலும் இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மேலே இருக்கிற கான்செப்ட் எல்லாமே சேம் தான், கீழே மட்டும் 5954 அப்படின்னு ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு சரிங்களா. இந்த ஃபார்முலா வச்சு கூட நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம், ரெண்டுமே சேம் தான் சரிங்களா. நீங்கள் உங்களுக்கு எதை கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு, இப்போ உங்களுக்கு செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் கேட்குறாங்க அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் எடுத்து வச்சு சம்மு போட ஆரம்பிச்சிடணும் சரிங்களா. இல்லை உங்களுக்கு சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேரன்ஹீட்டும் கெல்வினும், ஃபேரன்ஹீட்டில் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு கெல்வின் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 2 ஈக்குவல் வேல்யூ எடுத்துக்கணும் சரிங்களா. இல்லை இதுவும் இல்லை, சப்போஸ் கெல்வின்லேருந்து ஒரு ரூமருக்கு மாற்றுங்க அப்படின்னு கேட்குறாங்க, இல்லை ரூமர்லேருந்து கெல்வினுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இதை நீங்கள் எடுத்துக்கணும் 2 சரிங்களா. அப்போ எதுக்கு மாற்ற சொல்கிறாங்களோ அந்த 2 ஸ்டெப்ஸை மட்டும், அந்த 2 மொத்தம் 4 இருக்குது சரிங்களா. மொத்தம் 4 இருக்குது, இது 1, இது 1, 2, இது 1, 3, 4. எதுலேருந்து எது மாற்ற சொல்கிறாங்களோ அந்த 2 மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும், நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கக்கூடாது சரிங்களா. அப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லீனியர் எக்ஸ்பென்ஷன் சரிங்களா. லீனியர் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஆல்ஃபா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு ஃபார்முலா என்னென்னா சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் இன்ட்டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அதுக்கு தான் நம்ம ஷார்ட்டாக ஃபார்முலாவில் இங்கே எழுதியிருக்கோம். சேஞ்ச் இன் லென்த் அப்படின்னு பாருங்கள், சேஞ்ச் இன் லென்த்து நம்ம என்னென்னு எழுதியிருக்கோம், L2 - L1. L1ன்றது பேசிக்காக அந்த பொருளுடைய லென்த்து சரிங்களா. இப்போ 100 சென்டிமீட்டர் தான் அந்த பொருள்னா அதுதான் L1 சொல்லுவோம். அது வெப்பப்படுத்தும் போது 110 மாறுது, அப்போ அந்த 110 தான் அந்த L2 சரிங்களா. அப்போ அதே L1 தான் கீழே நம்ம எடுத்துருக்கோம் பார்த்துங்க, கீழே அதே L1 தான் எடுக்கிறோம். அப்போ அந்த 110 நீங்கள் 100 போட்டுக்கலாம் சரிங்களா. அப்போ எந்த டெம்பரேச்சர்லேருந்து எந்த டெம்பரேச்சர் நீங்கள் மாற்றுறீங்க, அதிகமாக்கும் போது லென்த் அதிகமாகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 50 டிகிரி செல்சியஸ்லேருந்து நீங்கள் ஒரு 100 டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றுறீங்க அப்படின்னும் போது அப்போ T2 - T1 சரிங்களா. அப்போ அந்த ஃபார்முலா இதில் நீங்கள் அதை போட்டுக்கணும். அப்போ T2 - T1னா நீங்கள் எந்த வெப்பநிலை ஆரம்பத்தில் நீங்கள் எவ்வளோ இருக்கும்போது லென்த் எவ்வளோ இருந்துச்சு. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு 50 சென்டிகிரேட் வெப்பநிலை இருக்கும்போது லென்த் வந்து 100 சென்டிமீட்டர் இருக்குது. நீங்கள் 100 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையை அதிகமாக்குறீங்க, அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ 110 டிகிரி 110 லென்த்து அதிகமாக இருக்குது சரிங்களா. அப்போனா இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணுவோம் சரிங்களா. அப்போ அது மாதிரி சம் வந்தால் இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுங்க. லீனியர் எக்ஸ்பென்ஷன் ஈக்குவல் டு L2 - L1 டிவைடட் பை L1 இன்ட்டு T2 - T1, அதாவது சேஞ்ச் இன் லென்த்து டிவைடட் பை ஒரிஜினல் லென்த்து இன்ட்டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் சரிங்களா. அதுதான் நம்மளுடைய ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்புறம் தெர்மல் கெப்பாசிட்டி அப்படின்னு கேட்பாங்க, வெப்ப ஏற்பு திறன் Q ஈக்குவல் டு, இல்லைன்னா ரெக்குயர்மெண்ட் ஆஃப் ஹீட்டு அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா. எவ்வளோ வெப்பம் தேவைப்படுது இந்த பொருள் வந்து அதனுடைய இந்த டிகிரி வெப்பநிலைக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளோ கலோரி தேவைப்படுது, அது மாதிரி எதாவது கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த தெர்மல் கெப்பாசிட்டி Q ஃபார்முலாவை எடுத்து போடணும் சரிங்களா. Qனா
கொடுத்துருக்காங்க Q ஈக்குவல் டு எம்ன்றது மாஸ், சரிங்களா, அந்த பொருளுடைய நிறை. அதுக்கப்புறம் எஸ்ன்றது தான் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் டெல்டா டி அப்படின்னா என்ன அப்படின்னா T2 - T1 தான் நம்ம டெல்டா டின்னு சொல்லுவோம். அதாவது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், சரிங்களா. சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் தான் நம்ம இது பாருங்கள், இந்த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் தான் என்ன சொல்கிறோம், D2 - T1, அதை தான் நம்ம டெல்டா டின்னு எழுதுறோம். அப்போ சம்மில் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா 2 டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க. அதில் அதிகமாகிற டெம்பரேச்சர்லேருந்து கம்மியான டெம்பரேச்சர் நீங்கள் மைனஸ் பண்ணி ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ தான் நீங்கள் டெல்டா டிக்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், சரிங்களா. இப்போ உங்களுக்கு பேசிக்காக ஃபார்முலாலாம் பார்த்துட்டோம். இதை வச்சு தான் நம்ம இந்த யூனிட் ஃபுல்லாகவே செம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் 45 டிகிரி சென்டிகிரேட் இன்ட்டு ஃபாரன்ஹீட்டாக மாற்ற சொல்லியிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டிகிரேட் ஈக்குவல் டு நம்ம 5 அப்படின்னு பார்த்தோமா ஈக்குவல் டு, அதாவது செகண்ட் ஃபார்முலா, அந்த ஸ்டெப்பை நான் ஃபுல்லாகவே எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு எஃப் மைனஸ் ஃபாரன்ஹீட்டில் தான் கேட்டிருக்காங்க, எஃப் மைனஸ் 32 டிவைடட் பை, சரிங்களா, எஃப் மைனஸ் 32 டிவைடட் பை 9, சரிங்களா. இதை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதை எடுத்து நம்ம சம போட போகிறோம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சென்டிகிரேட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இப்போ இதுதான் நமக்கு, அப்போ நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கு. அப்போ நம்ம ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அப்போ அந்த வேல்யூ உங்களுக்கு கரெக்டாக அப்படின்றது நம்ம செக் பண்ணுறோம், சரிங்களா. இப்போ நீங்கள் அந்த வேல்யூலேருந்து மைனஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஜென்ரலாக நம்ம முழுசாகவே ஃபார்முலா எழுதிடுறேன். அப்புறமா உங்களுக்கு இப்போ நம்ம இந்த ஸ்டெப்பு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும், சரிங்களா. அந்த 4 ஸ்டெப்பு ஃபார்முலாவும் எடுக்க தேவையில்ல. நம்ம செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட்டுக்கு எடுத்துட்டாங்க, அதனால நான் செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன், சரிங்களா. செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு செல்சியஸில் 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 45 அப்படின்றத நீங்கள் சிக்கு நேராக சப்ஸ்டியூட் பண்ணிங்க. 5 போட்டுங்க டிவைட் பை எஃப் மைனஸ் 32 டிவைடட் பை 9, சரிங்களா. இந்த 5 இந்த கேன்சல் பண்ணலாமா, அப்போ அடிச்சிங்கன்னா 9 டைம் வரும், சரிங்களா. அப்போ இந்த 9 இங்கே போகுது, ஈக்குவல்ட்டுக்கு அண்டாண்ட போகும்போது மல்டிப்ளையில் போகும், சரிங்களா. டிவைடில் இருக்கிற பொருள் ஈக்குவல்ட்டுக்கு அண்டாண்ட போனால் மல்டிப்ளையில் போகுது. அப்போ 9 × 9 அப்படி என்னன்னு போடலாம், சரிங்களா. 9 × 9 நம்ம என்னென்னு போடலாம்னா 81 போடலாமா. அதாவது 9 × 9ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் எஃப் மைனஸ் 32 அது அப்படியே இருக்குது, சரிங்களா. அப்போ இதை 81ன்னு போட்டுக்கலாம். அந்த மைனஸ் 32 ஈக்குவல்ட்டுக்கு என்னாண்ட வரும்போது ப்ளஸ் 32 மாறிடும், சரிங்களா. ப்ளஸ் 32 ஆகுது. அப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 113 ஃபாரன்ஹீட், சரிங்களா. எஃப் ஈக்குவல் டு, அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 113 அப்படின்னு கிடைக்குதுங்களா. அப்போ நம்மளுடைய வேல்யூ ஃபாரன்ஹீட் வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டிகிரேட் 45 இருந்ததுன்னா ஃபாரன்ஹீட் எவ்வளோ இருக்குன்னா 113 ஃபாரன்ஹீட் இருக்கும். இப்போ இந்த ஃபார்முலா வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர், சரிங்களா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். At what temperature will Fahrenheit and centigrade thermometer give the same reading, சரிங்களா. எந்த டெம்பரேச்சரில் ஃபாரன்ஹீட்டும் சென்டிகிரேடும் பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த டிகிரி சென்டிகிரேடில் ஃபாரன்ஹீட் வேல்யூ சென்டிகிரேட் வேல்யூ சேமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம சென்டிகிரேடும் ஃபாரன்ஹீட்டும் ஃபார்முலா மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும், சரிங்களா. அப்போ சென்டிகிரேடும் ஃபாரன்ஹீட் ஃபார்முலா மட்டும் தான் எடுக்கிறேன். சி ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 9 சென்டிகிரேட் ஃபாரன்ஹீட் மட்டும்தான் எடுக்கிறேன். அப்போ எந்த டிகிரியில் ரெண்டும் சேமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா. அப்போ நம்ம எந்த டிகிரியில் சேமாக இருக்கும் அப்படின்றது நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். நமக்கு ஆன்சர் ஆனால் என்னென்னு கொடுத்துருக்காங்க -40, சரிங்களா. ஆன்சர் நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா -40 டிகிரி சென்டிகிரேட்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. நம்ம இந்த நமக்கு இந்த 40 தான் நான் சென்டிகிரேடில் கொடுக்குறேன். அதுவே எனக்கு ஃபாரன்ஹீட்டுக்கும் வந்ததுன்னா என்னுடைய 40 வந்து கரெக்ட் ஆன்சர். சப்போஸ் நான் 38 கொடுக்குறேன், என்னோடய 38 ஃபாரன்ஹீட்டுக்கு ஈக்குவலாக வரலன்னா அது கிடையாது, சரிங்களா. அப்போ நமக்கு -40 நான் கொடுக்குறேன், சரிங்களா.
இது எனக்கு ஃபாரன் ஹீட் சென்டிகிரேடு வேல்யூக்கு தான் நான் -40ன்னு கொடுக்க போகிறேன். ஃபாரன் ஹீட்டுடைய வேல்யூ -40 வந்ததுன்னா இது ஓகே தான் கண்டிஷன். சரிங்களா, நீங்கள் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷனில் ஒன்று மேட்ச் ஆகிடும். சரிங்களா, ஓகே. இப்போ நான் ட்ரை பண்ணுறேன், பார்த்துங்க. -40 சென்டிகிரேடுக்கு நான் போடுறேன், டிவைடட் பை 5 F - 32. சரிங்களா, F - 32 டிவைடட் பை 9. இப்போ இந்த 5யும் இந்த 40 நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 8 டைம் வருமா? இப்போ -8. இப்போ இந்த 9ன்றது ஈக்குவல் டு கண்டான போகும்போது மல்டிப்ளையில் வரும். சரிங்களா, அப்போ நான் அதை மல்டிப்ளையில் போடுறேன். இப்போ F - 32 அப்படின்னு நிற்குங்களா? அப்போ 8யும் 9யும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். 8 9 72 வருங்களா? அப்போ -72. அப்போ அங்கே இருக்கிற மைனஸ்ன்ற, அதாவது ஃபாரன்ஹீட்டில் இருக்க இந்த வேல்யூ -32 வந்து ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது +32 மாறிடும், ஈக்குவல் டு F. அப்போ நீங்கள் -72லேருந்து +32 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா -40 வருமா? இப்போ -40 ஃபாரன்ஹீட். அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னது? -40. அப்போ நான் கொடுக்குற சென்டிகிரேட் டிகிரியில் -40 கொடுக்குறேன், அதே 40 தான் ஃபாரன்ஹீட்டுக்கும் எனக்கு வருது. அப்போ என்னுடைய ஆன்சர் ரைட்டு தான். சரிங்களா, அப்போ -40 டிகிரி சென்டிகிரேடில் தான் ஃபாரன்ஹீட் வேல்யூ செல்சியஸ் வேல்யூ சேமாக இருக்கும். சரிங்களா, கண்டிஷன் சால்வ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கன்வெர்ட் -273 சென்டிகிரேட் இன்ட்டு கெல்வின் ஸ்கேல். அதாவது -273 கெல்வின் ஸ்கேலுக்கு கேட்குறாங்க, சென்டிகிரேடு கெல்வின் ஸ்கேல் கேட்குறாங்க. அப்போ நம்ம எந்த ஃபார்முலா போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டிகிரேடு தான். அப்போ C/5 அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? கெல்வின் ஸ்கேல் கேட்குறாங்க. K-273 டிவைடட் பை, சரிங்களா, 273 டிவைடட் பை 5. சரிங்களா, இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இதுதான் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் காமனாக ஈக்குவல்ட்டுக்கு இண்டாண்ட டிவைடில் இருக்கக்கூடிய இந்த 5யும் இந்த 5 கூட நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா, அது ரெண்டுமே கீழே இருக்கிறதுனால ரெண்டுமே நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் ஈக்குவலாக. சரிங்களா, மேலே அப்போ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -273 சென்டிகிரேடு. சரிங்களா, -273 சென்டிகிரேடு இருக்குது. அப்போ அதிலேருந்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா K-273 அப்படின்னு இருக்குது. சரிங்களா, அப்போ ப்ளஸ் இந்த -273 இந்த சைடில் எடுத்துகிட்டு வரோம். சரிங்களா, லெஃப்ட் சைடில் வந்ததுன்னா என்ன ஆகும்? அப்போ 273 + 273 ஈக்குவல் டு K அப்படின்னு கெல்வின் வருமா? இப்போ ரெண்டுத்தையுமே என்ன பண்ணிக்கலாம்? இந்த ப்ளஸ் வேல்யூ இந்த மைனஸ் வேல்யூ ரெண்டுத்தையுமே கேன்சல் ஆகிடுமா? அப்போ 0ன்னு வருமா? அப்போ K = 0 கெல்வின். சரிங்களா, கெல்வின் வந்து 0 வேல்யூவில் வருது. அப்போ நமக்கு எத்தனை கெல்வின் பார்த்தீங்கன்னா 0 கெல்வின். சரிங்களா, நம்மளுடைய ஆன்சர் 0 கெல்வின் தான் நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? வாட் இஸ் த வேல்யூ இன் டிகிரி சென்டிகிரேட் ஃபார் 20 ஃபாரன்ஹீட்? அதாவது 20 ஃபாரன்ஹீட்டில் இருக்குது, அது டிகிரியில் அதாவது சென்டிகிரேடில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, 20 ஃபாரன்ஹீட்டு சென்டிகிரேடில் எவ்வளோ வேல்யூவில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம சென்டிகிரேட் ஃபாரன்ஹீட் ஃபார்முலா போட்டால் போதும். C = 5 ஃபாரன்ஹீட் ஃபார்முலா. சரிங்களா, அப்போ F - 273 டிவைடட் பை 5. சரிங்களா, அப்போ இந்த 5யும் ஃபஸ்ட்டில் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நமக்கு 20 ஃபாரன்ஹீட் கொடுத்துருக்காங்க. C = ஃபாரன்ஹீட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20. Fக்கு வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க. -273. அதாவது ஃபார்முலா கொஞ்சம் தப்பாக போட்டிருக்கோம், ஃபார்முலா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சரிங்களா, F = 32 வரும். சரிங்களா, ஃபாரன்ஹீட் = 32 டிவைடட் பை 9 வரும். நம்ம கெல்வினுடைய இதை போட்டோம், சாரி.
சரிங்களா. இப்போ நமக்கு கரெக்டாக இப்போ நம்ம சால்வ் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபாரன்ஹீட்லேருந்து கொடுத்துருக்காங்க. சென்டிகிரேடுக்கு F = -32/9 சரிங்களா, ஈக்குவல் டு இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபாரன்ஹீட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ 5 இங்கே வச்சுக்கிறோம். ஃபாரன்ஹீட் எவ்வளோ 20ன்னு கொடுத்துருக்காங்க. -32/9 நீங்கள் மேலே இருக்கிற 32 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இப்போ தான் -12ன்னு வரும். அதான் நீங்கள் 9ஆல் டிவைட் பண்ண போகிறீங்க. × 5 போட்டுக்கணும் சரிங்களா. வந்த ஆன்சர் கூட 5 போட்டிங்கன்னா ஒரு சென்டிகிரேட் கிடச்சிடும். அப்போ இது 9 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 டைமு, இது 4 டைம். அப்போ 40, அதாவது 4 × 5 வரும். 4 × 5 வந்து 20. 20யை வந்து நீங்கள் அதாவது -20 வரும். அதை நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணுறீங்க. அப்போ 6.-6.67 நம்மளுடைய ஆன்சர் சரிங்களா, சென்டிகிரேடில் வருது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னென்னா அப்படின்னா -20யை நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா -6.67 சென்டிகிரேட். அதுதான் நம்மளுடைய ஆன்சர் சரிங்களா. ஃபார்முலாவை கரெக்டாக போட்டுங்க. C = / 5 = F - 32 32/9 சரிங்களா. நம்ம கெல்வின் ஃபார்முலா மாற்றி போட்டோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் சம்மு. வாட் இஸ் த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் that can be measured by mercury thermometer? அது இதில் என்ன கேட்டுங்க, வாட் இஸ் த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் தட் கேன் பி மெஷூர்டு பை மெர்க்குரி தெர்மாமீட்டர். மெர்க்குரி தெர்மாமீட்டரால் நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ டெம்பரேச்சரை மெஷூர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 சரிங்களா. 300 சென்டிகிரேட் வரைக்கும் நம்ம செக் பண்ண முடியும் சரிங்களா. 300 சென்டிகிரேட் வெப்பம் வரைக்கும் தான் மேக்ஸிமமாக நம்ம மெர்க்குரி சரிங்களா. மெர்க்குரி தெர்மோமீட்டரால் 300 சென்டிகிரேட் வெப்பநிலை மட்டும்தான் நம்ம செக் பண்ண முடியும். அதுக்கு மேலே செக் பண்ண முடியாது சரிங்களா. நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் சரிங்களா. இதில் கொஷின் கொஞ்சம் மாறி இருக்குது. இதில் இந்த ஒரிஜினல் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்முக்கு சரிங்களா 13க்கு கொடுத்துருக்கிற இந்த தெர்மாமீட்டர் என்ன டைப் தெர்மாமீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபிகரில் இருக்கக்கூடிய வாட் இஸ் த தெர்மாமீட்டர், இந்த ஃபிகரில் இருக்கக்கூடிய தெர்மாமீட்டர் வந்து என்ன டைப்பு அப்படின்னு கேட்டாங்க. வாட் இஸ் த டைப் ஆஃப் திஸ் தெர்மாமீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஷின் சரிங்களா. அது என்னென்னா பைமெட்டாலிக் தெர்மாமீட்டர். இந்த தெர்மாமீட்டருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெர்மாமீட்டருடைய பேர் என்னென்னா பைமெட்டாலிக் தெர்மாமீட்டர். கொஷின் சேஞ்ச் ஆகிருக்கு சரிங்களா. மெர்க்குரியால் அதிகபட்சமாக நம்ம 300 டிகிரி சென்டிகிரேட் மட்டும் செக் பண்ண முடியும். அந்த கொஷின் ஆன்சர் அது ஓகே சரிங்களா. இதில் படத்தில் இதுக்கு கொடுத்துருக்க இந்த படம் என்ன பேருனா வாட் இஸ் த நேம் ஆஃப் த தெர்மாமீட்டர் கேட்டாங்கன்னா பைமெட்டாலிக் தெர்மாமீட்டர் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்டு டு மெஷூர் டெம்பரேச்சர் ஆஃப் ரெட் ஹாட் மெட்டல் அப் டு 3000 சரிங்களா. 3000 வரைக்கும் இருக்கக்கூடிய வெப்பத்தை டெம்பரேச்சரை செக் பண்ணோன்னா நம்ம எந்த டைப்பு தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, அதாவது இதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் ஆன்சர் இருக்குது பாருங்கள். பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா 0 டிகிரிக்கும் குறைவா சரிங்களா, அதுக்கு வாயு வெப்பமானி யூஸ் பண்ணுவோம். கேஸ் தெர்மாமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம யூஸ் பண்ணுவோம். -114 டிகிரி சென்டிகிரேட் முதல் 75 சென்டிகிரேட் வரைக்கும் நம்ம என்ன தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணுவோம்னா ஆல்கஹால் தெர்மாமீட்டர் சரிங்களா. அதுக்கு ஆல்கஹால் தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணுவோம். -140 சரிங்களா. 114லேருந்து 75 வரைக்கும், மைனஸ்லேருந்து +75 வரைக்கும் சரிங்களா. ஆல்கஹால் வெப்பமானி தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணுவோம். 300க்கும் வரைக்கும் மெர்க்குரி தெர்மாமீட்டர் சரிங்களா. நம்ம ஆன்சர் இந்த கொஷின் வந்து பார்த்துருப்பீங்க. அப்போ அப் டு 300 வரைக்கும் மெர்க்குரி வெப்பமானி யூஸ் பண்ணுவோம். 300க்கும் மேலே போகும்போது பைரோமீட்டர் சரிங்களா. பைரோமீட்டர் யூஸ் பண்ணுவோம். 300க்கும் மேலே அப் டு பார்த்திங்கன்னா பைரோமீட்டர் யூஸ் பண்ணுவோம். அப் டு 600 சரிங்களா. அதுக்கும் மேலே நீங்கள் யூஸ் பண்ணணும் 3000க்கு அந்த ரேஞ்சுக்கு, அதாவது 600லேருந்து அதுக்கப்புறமா உங்களுக்கு 3000 மேலே போகுது. அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தெர்மாமீட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேசர், அதாவது
ரேடியேஷன் பைரோமீட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ 3000க்கும் மேலே போகும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? 3000 வரைக்கும் மேலே அதிகமாக போகுது, 600க்கும் மேலே 3000கிட்ட அப் டு 3000 வரைக்கும் நம்ம என்ன பைரோமீட்டர் யூஸ் பண்ணோம்னா டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்கு ரேடியேஷன் பைரோமீட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்திங்கன்னா 600 வரைக்கும் நம்ம வெறும் பைரோமீட்டர் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? பைரோமீட்டர் வந்து 600 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இல்லை 600லேருந்து 1600 வரைக்கும் பைரோமீட்டர் யூஸ் பண்ணலாம். அதுக்கும் மேலே 3000 வரைக்கும் போகுது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேடியேஷன் பைரோமீட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ரேடியேஷன் பைரோமீட்டர் யூஸ் பண்ணுவோம். 600க்கும் 1600 வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பைரோமீட்டர் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 300 வரைக்கும் மெர்க்குரி யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ 4 ஆப்ஷன் நல்லா ஞாபகம் வச்சுங்க. 0க்கும் குறைவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நம்ம கேஸ் தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? வாயு வெப்பமானி. ஆல்கஹால் வந்து -114லேருந்து +75 வரைக்கும் ஆல்கஹால் தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கொஷின். அப்போ நமக்கு ரேடியேஷன் பைரோமீட்டர் தான் வந்து 3000 டிகிரி சென்டிகிரேடுக்கு யூஸ் பண்ணுவோம். விச் டைப் ஆஃப் ஹீட் டிரான்ஸ்மிஷன் டேக் பிளேஸ் த்ரோ ஃபிசிக்கல் கான்டாக்ட்? சரிங்களா? அதாவது ஒரு பொருள் இன்னொரு பொருள் நம்ம தொடும்போது அப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகுதுன்னா. சரிங்களா? இப்போ ஒரு பொருள் சூடாக இருக்க நம்ம தொடும்போது நமக்கு அந்த ஹீட் வந்து நமக்கு தெரியுது. சரிங்களா? அந்த அப்சர்வ் ஆகுது, நமக்கு நம்ம உடம்புல அந்த ஹீட்டுடைய டெம்பர் தெரியுது. அது பேர் என்ன அப்படின்னா அது கண்டக்ஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? அதான் கொடுத்துருக்காங்க. விச் டைப் ஆஃப் ஹீட் டிரான்ஸ்மிஷன் டேக் பிளேஸ் த்ரூ ஃபிசிக்கல் கான்டாக்ட்? அதாவது தொடுறதுனால வரக்கூடிய வெப்பம் அது என்ன டைப் வெப்பம் அப்படின்னு கேட்குறாங்க. அது கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆன்சர் வந்து ஏ தான். இதுவே நெக்ஸ்ட்டு பாருங்கள். விச் கைண்ட் ஆஃப் ஹீட் டிரான்ஸ்மிஷன் டேக் பிளேஸ் பை அப்வர்ட் ஃப்ளோ? அதாவது வெப்பம் வந்து 3 விதத்தில் பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. 1 கண்டக்ஷன், 2 வந்து கன்வெக்ஷன். சரிங்களா? கன்வெக்ஷன் சொல்லுவாங்க. 3 வந்து ரேடியேஷன். சரிங்களா? கண்டக்ஷன்னா நம்ம இப்போ ஒரு பொருளை தொடும்போது, இப்போ அயன் பாக்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்க, ஒரு ஹாட்டான ஒரு பொருளை தொடும்போது நமக்கு ஹீட் வருது, அது வந்து பார்த்திங்கன்னா அது கண்டக்ஷன். இதுவே கன்வெக்ஷனாக ஒரு பாத்திரத்தில் ஒரு பாலோ இல்லை வாட்டரோ நமக்கு ஹீட் ஆகும்போது அந்த வாட்டரில் இருக்கிற அந்த பாத்திரத்தில் இருக்கிற எல்லா வாட்டருமே ஹீட் ஆகுது, அதுவும் பேர் மாலிகுல்ஸ் சேஞ்சஸ் தான் ஆகுது. அது மாதிரி வந்துன்னா அப்வர்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இருந்தால் அது கன்வெக்ஷன். சரிங்களா? கீழே இருக்கிற வெப்பம் மேலே நோக்கி போகும். சரிங்களா? பாத்திரத்தை சூடு பண்ணும்போது கீழே இருக்கிற வெப்பம் என்ன பண்ணும்? பாத்திரத்தில் மேலே இருக்கிற தண்ணீர் வரைக்கும் எவ்வளோ வரைக்கும் தண்ணி இருக்கோ அது வரைக்கும் ஹீட் ஆகும். சரிங்களா? அது வந்து பேர் அப்வர்ட் ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. அதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கன்வெக்ஷன், அந்த ஹீட்டுக்கு பேர் சொல்கிறாங்க. அப்போ சூரிய ஒளியிலேருந்து வர்றது நமக்கு ரேடியேஷன் அப்படின்னு சொல்லலாம். சரி பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ரேடியேஷன் மெத்தட் ஹீட் டிரான்ஸ்மிஷன்? சரிங்களா? ஹீட் டிரான்ஸ்மிஷனுக்கு வந்து எந்த மெத்தட் அப்படின்னு கேட்குறாங்க. 4th டி பாருங்கள். the heat from sun travel through the space. ஸோ சன்னுலேருந்து நமக்கு ஸ்பேஸ் வழியாக, அதாவது நமக்கு வந்து வெற்றிடம் வழியாகவே நமக்கு பரவி வரக்கூடிய அந்த ஹீட்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரேடியேஷனுக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா சன். சரிங்களா? ஆன்சரில் பாருங்கள், சன்னுன்னு இருந்தால் ரேடியேஷன் இருந்தால் நீங்கள் நோட் பண்ணிடலாம். சரிங்களா? அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஆனால் சூரிய கதிர்வீச்சின் மூலிமா தான் நமக்கு ஹீட்டு கிடைக்குது, அதுதான் நம்ம ரேடியேஷன் சொல்கிறோம். சரிங்களா? அப்போ 3 மெத்தடுக்கு பார்த்துட்டோம். கண்டக்ஷன், கன்வென்ஷன், ரேடியேஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் கால்ட் இஃப் த லென்த் ஆஃப் சாலிட் எக்ஸ்பென்ஷன் வென் இஸ் ஹீட்? அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு பொருளை ஹீட் பண்ண, ஒரு சாலிடை ஹீட் பண்ணுறீங்க, அப்போ லென்த்து மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, அதை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா லீனியர் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். விரிவடைகிறது என்னென்னு சொல்லுவோம்னா லீனியர். சரிங்களா? லென்த்து வைஸாக இருக்கும்போது லீனியர் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லீனியர் எக்ஸ்பென்ஷனை ஆல்ஃபான்ற இதில் குறிப்பாங்க. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த சேஞ்ச் இன் லென்த் பெர் யூனிட் ஒரிஜினல் லென்த் பெர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் இஸ் கால்ட்? அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க கேட்குறாங்க. அதாவது சேஞ்ச் இன் டெம்பரேச்சருக்கும் ஒரிஜினல் லென்த்துக்கும் டிகிரி ஆஃப் ரைஸ் டெம்பரேச்சருக்கும் என்ன அது சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஃபார்முலாவில் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சேஞ்ச் இன் லென்த் L2 மைனஸ் L1 டிவைடட் பை L1 இன்ட்டு D2 மைனஸ் T1 அப்படின்னு படிச்சிருப்போம். சரிங்களா?
இதுதான் இந்த ஈக்குவேஷன் தான் உங்களுக்கு அந்த சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேஞ்ச் இன் லென்த்துன்றது L2 மைனஸ் L1 குறிக்கும். பெர் ஒரிஜினல் லென்த்துன்றது L1 குறிக்கும். அப்புறம் டிகிரி ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதை குறிக்கும். சரிங்களா? அப்போ இந்த ஃபார்முலா எதுக்கு செட் ஆகும் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன் அந்த இதுக்கு செட் ஆகும். சரிங்களா? மேட்ச் ஆகுது. இப்போ பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த யூனிட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன்? லீனியர் எக்ஸ்பென்ஷனுடைய யூனிட் அலகு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதனுடைய அலகு என்னென்னா நம்பர், என்ன நம்பர் வேல்யூ வருதோ அந்த நம்பரு டிவைடட் பை, சரிங்களா, அந்த நம்பர் தான் டிவைடட் பை சென்டிகிரேட். சரிங்களா? இதுதான் ஏ தான் ஆன்சர். என்னென்ன வேல்யூ வருதோ அது டிவைடட் பை அது சென்டிகிரேடில் சொல்லணும். சரிங்களா? கோஎஃபிஷியன்ட் லீனியர் எக்ஸ்பென்ஷனுடைய அலகு கேட்டாங்கன்னா நம்பர் டிவைடட் பை சென்டிகிரேட், அதுதான் நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், வாட் டேம் யூஸ்டு ஃபார் 2 இன்ட்டு லீனியர் எக்ஸ்பென்ஷன்? 2 இன்ட்டு லீனியர் எக்ஸ்பென்ஷன் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? நமக்கு அது எதை குறிக்கும்னா இந்த சூப்பர்ஸ்பியல் எக்ஸ்பென்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஸ்பியல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்றது இந்த 2 இன்ட்டு லீனியர் எக்ஸ்பென்ஷனை குறிக்கும். சரிங்களா? இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஸ்பியல் எக்ஸ்பென்ஷன்னா 2 இன்ட்டு லீனியர் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு வருதுன்னா நமக்கு சூப்பர்ஸ்பியல் எக்ஸ்பென்ஷனை தான் அது நோட் பண்ணோம். ஞாபகம் வச்சுங்க. சப்போஸ் இதுவே வந்து 3 கொடுத்துருக்காங்க அப்படின்னா க்யூப் அப்படின்னு சொல்லலாம், க்யூபிக்கல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். வாட் இஸ் த டேம் கால்டு ஃபார் 3 இன்ட்டு லீனியர் எக்ஸ்பென்ஷன்? 3 இன்ட்டு லீனியர் எக்ஸ்பென்ஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அதுக்கு முன்னாடி இந்த 2 இன்ட்டு இந்த சூப்பர்ஸ்பியல் எக்ஸ்பென்ஷனை நம்ம என்னென்னு குறிப்போம்னா பீட்டா அப்படின்னு குறிப்போம். சரிங்களா? இதை நம்ம பீட்டான்னு குறிப்போம். ஞாபகம் வச்சுங்க. இது 3 இன்ட்டு லீனியர் எக்ஸ்பென்ஷன், இதை நம்ம என்னென்னு குறிப்போம்? க்யூபிக்கல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு குறிப்போம். 3னா க்யூப்னு வச்சுங்க, 3னா க்யூபிக்கல் எக்ஸ்பென்ஷன் சொல்லுவாங்க. இதை நம்ம காமா அப்படின்றதில் குறிப்போம். சரிங்களா? 3 இன்ட்டு காமான்ட்டு குறிப்போம். அப்போ 3 இன்ட்டு லீனியர் எக்ஸ்பென்ஷனை நம்ம ஆல்ஃபான்னு குறிப்போம். சரிங்களா? 3 இன்ட்டு ஆல்ஃபா அப்படின்னு கூட போடலாம். இல்லை உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் இது எதை நோட் பண்ணுது, இந்த டேம் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் க்யூபிக்கல் எக்ஸ்பென்ஷன். சரிங்களா? சூப்பர்ஸ்பியல் எக்ஸ்பென்ஷன்னா 2 இன்ட்டு லீனியர் எக்ஸ்பென்ஷன். சரிங்களா? டி த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் எ ராட் இஃப் இட் இஸ் ஃபவுண்ட் டு பி 100 மீட்டர் லாங் அட் 20 சென்டிகிரேட், சரிங்களா, and 100.14 mm லாங் 100 டிகிரி செல்சியஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, 20 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கும்போது அந்த ராடு வந்து 100 மீட்டரில் இருக்கான். அதுவே 100 டிகிரி செல்சியஸில் என்ன இருக்குன்னா 100.14 மீட்டர் லாங் அதிகமாகிருக்கான். அப்போ அதனுடைய லீனியர் அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன் அப்படி என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? நமக்கு தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷனுக்கு ஃபார்முலா தெரியும், ஆல்ஃபா ஈக்குவல் டு, சரிங்களா? அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரிஜினல் லென்த் அதாவது சேஞ்ச் இன் லென்த் L2 மைனஸ் L1 டிவைடட் பை L1 இன்ட்டு T2 மைனஸ் T1, இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. அப்போ எது L1 எது L2 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த 100ன்றது தான் L1 லென்த்து, அதுக்கப்புறம் அதிகமாகுதுல்ல அதுதான் வந்து L2, 100.14 மாதிரி இருக்கு, இதுதான் L2ன்னு சொல்லுவோம். சரிங்களா? வெப்பம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சுருக்கிற வெப்பம் வந்து T1 20 சென்டிகிரேட், அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ உயர்த்துறீங்க 100 டிகிரி உயர்த்துறீங்க, அது T2 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ L2 மைனஸ் L1லாம் என்ன போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100.14 மைனஸ் 100 டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் L1 அது 100, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க T2 மைனஸ் T1 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு நம்ம என்ன கொடுத்துருப்போம்னா வெப்பம் எவ்வளோ இருக்குது, வெப்பத்தை வந்து நம்ம எவ்வளோன்னு போட்டிருக்காங்க, T2 வந்து 100 மைனஸ் 20 டிகிரி செல்சியஸ். இப்போ இதை நீங்கள் மைனஸ் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ என்ன வருது, 100லேருந்து 100.14 மைனஸ் பண்ணிங்கன்னா 0.14 கிடைக்கும். டிவைடில் பார்த்தீங்கன்னா
இங்கே என்ன இருக்குது 80, 100லேருந்து 20 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 80 கிடைக்கும். சரிங்களா? அப்போ 100 × 80. இப்போ இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிடலாம். சரிங்களா? வாங்க பார்ப்போம். (0.14 divide 100) அதுக்கப்புறம் டிவைட் 80. இப்போ நமக்கு என்ன வருது? 0.00. சரிங்களா? எத்தனை டிஜிட் தாண்டி புள்ளி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. 5ல் நான் அப்புறம் 175 இருக்குது. சரிங்களா? 4 0 இருக்குது, 5 1.75 இருக்குது. இதை நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.75 எத்தனை டிஜிட் தாண்டி அந்த புள்ளி வருது பார்த்திங்கன்னா அந்த 1லேருந்து. சரிங்களா? அப்போ எத்தனை டிஜிட்? 1 2 3 4 5 டிஜிட் தாண்டி இருக்குது. அப்போ 10⁻⁵ நம்ம போடலாம். சரிங்களா? எத்தனை டிஜிட்டு நீங்கள் லெஃப்ட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 10⁻⁵ போடலாம். சரிங்களா? இது நமக்கு தெரிஞ்சுங்க, இது மேக்ஸ் ரூலு. சரிங்களா? அப்போ நம்ம டிவைட் பண்ண எனக்கு வந்த ஆன்சர் வந்து 0.0017 1 × 10⁻⁵ அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். சரிங்களா? போட்டிங்கன்னா நீங்கள் இதே அளவு தான், அதுவும் வேல்யூ சேஞ்சஸ் கிடையாது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னது? 1.75 × 10⁻⁵ சென்டிகிரேடு தான் நம்மளுடைய ஆன்சர். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஒரு பேசிக்ஸாக கொஞ்சம் பார்த்துருவோம். இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஐஸ் வந்து 0 டிகிரியில் உருகுநிலை, நீர் வந்து பார்த்திங்கன்னா உறைநிலை வந்து 0 டிகிரி செல்சியஸ். ஞாபகம் வச்சுங்க. சென்டிகிரேடில் இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, இது ரொம்பவே யூஸாக இருக்கும். சரிங்களா? சென்டிகிரேட், ஃபாரன்ஹீட்லாம் கொடுத்துருக்காங்க. நீருடைய உறைநிலை 0 டிகிரி, அதனுடைய கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? ஃபாரன்ஹீட்டில் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 ஃபாரன்ஹீட் தான் நீருடைய உறைநிலை. கொதிநிலை கேட்டாங்கன்னா 212. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. கெல்வினில் கேட்குறாங்க நீருடைய உறைநிலை எவ்வளோ, ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு கேட்குறாங்கன்னா 273. அதுவே கொதிநிலை பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டரின் கெல்வின் கேட்டாங்கன்னா 373. சரிங்களா? அந்த டேபிளை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இதே ரூமரில் கேட்குறாங்க 0 வாட்டருடைய ஃப்ரீசிங் பாயிண்ட்டு ரூமரில் 0 தான். அதுவே வாட்டருடைய பாய்லிங் பாயிண்ட்டு ரூமரில் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 80 ரூமர். சரிங்களா? 80 ரூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் கவர் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பார்ட் அதாவது 23 கொஷின்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6A அப்படின்ற பார்ட்டில் கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்ட் வந்து 6B அப்படின்ற பார்ட்டில் கவர் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். மேக்ஸ் சம்மந்தமாக மட்டும் இல்லை, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்ஸ் சம்மந்தமாகவும் மற்ற சப்ஜெக்ட் சம்மந்தமாகவும் உங்களுக்கு நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற வீடியோக்களும் இருக்கும். சரிங்களா? மேக்ஸில் வந்து ஃபஸ்ட் இயர் சம்மந்தமான வீடியோக்களும் மட்டும் இல்லாமல் செகண்ட் இயர் சம்மந்தமான வீடியோக்களும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் மார்க் டெஸ்ட் லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மற்ற சப்ஜெக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் சப்ஜெக்ட்டுக்கும் சரி, நீங்கள் அந்த லிங்க் இருக்குது, அந்த வெப்சைட்டில் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி டைரெக்டாக நீங்கள் உள்ளே போய் மற்ற சேனலில் கூட நீங்கள் மற்ற வீடியோஸ் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனை மறக்காமல் டச் பண்ணி பாருங்கள். Thank you for watching.